நீங்க பாடிட்டு இருக்கும் போதுல நாங்க பின்னாடில இருந்து பெரிய ஸ்கிரீன்ல உங்க அப்பா அம்மாவோட க்ளோஸ் அப்ஸ் வச்சிருந்தாங்க. ப்ரவுட் பேரண்ட்ஸா அங்க உட்கார்ந்து ஆஹா சார் மேடம் சூப்பர் ப்ரொடக்ஷன் மேடம் அமேசிங் மேடம் வேற லெவல் பண்ணிட்டீங்க போங்க சாய் விஷிங் யூ ஒன்லி தி பெஸ்ட். இது வந்து இன்னும் நாம வந்து ஃபுல்லா பேசுறதுக்கான டைம் வரலல. ஓகே நீங்க பாடிட்டீங்க, இப்போ ரெஸ்ட் எடுங்க. அந்த சைடு எல்லாரும் உங்களுக்காக ரொம்ப ஒரு டாடா மட்டும். இதயமே அங்கதான் இருக்கு. ஆஹா சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் போடுறாங்க சாய் நீங்க இருக்கீங்க நீங்க பாடிட்டீங்கன்றதுனால நான் இதை கேக்குறேன். நீங்க நீங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க வரதுக்கு முன்னாடி நாங்க சும்மா எங்க ஒன்னு ஜாலியா பண்ணிட்டு இருந்தோமா ஃபுல் கிரவுடும் சேர்ந்து உங்க பாட்டை பாடினாங்க. அப்ப அவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணாங்க. உங்களோட சேர்ந்து அதை பண்ணாங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா இன்னைக்கு இவங்களது தானே. போலாம் ராம்புக்கு வந்துறீங்களா? திருப்பிமா இல்ல அவங்க கிரவுடோட சேர்ந்து நான் வந்து கொஞ்சம் க்ளோஸா போய் இன்டராக்ட் பண்ணலாம்னு பாக்குறேன். ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க சாய். எப்படி போலாம்? ஓகே சோ இங்க வந்து அலையே அலைய காட்டுல மழையே அலலே அல செதற பதற உடுவேனா உதற அலலே அல. ஓகே இப்போ அவங்களோட ஊரும் பிளட் 10,000 ஆறாவ கொண்டு அச்சாடு நீ எத்தனையோ வருத்தங்களை பார்த்தா டூடு ஒன்ன மிஞ்சினவன் யாரும் இல்ல செஞ்சிரு வச்சு ஜஸ்ட் another பர்சன்னு பார்த்தா இல்ச்சவனா ஹிஸ்டரிய கேட்பான். அங்க பாய்ஸ் எனர்ஜி கமான். மன்னண்ணா வந்தண்ணா கண்ணண்ணா தொட்டண்ணா என்னென்ன சொல்ல ராஜாதி ராஜன்னா ராவண ராவணா. Let's go. Thank you. Thank you Sai. Thank you. Good afternoon. First of all, thank you to Maitri, Ravi sir and Naveen sir. This is our 4th collaboration. I think Goat, Pushpa, Dragon and now Dude, so I'm sure it's going to be a blockbuster. To debut director Kirti, Sai Abhyankar, congrats on an amazing debut. Sarit sir, Mamita, cast and crew, Niket, all of you, best wishes. Finally Pradeep, you know all of us are always super proud of you and very happy to see your massive success. So I'm sure it will be your 4th blockbuster in a row. So yeah, congratulations. And at AGS, we're always very happy to back good content and good talent. So very happy to be a small part of this film. Thank you. நான் அப்பவே சொன்ன மாதிரி ப்ரவுட் பேரண்ட்ஸா உட்கார்ந்துருக்கும் திப்பு சார், ஹரிணி மேம், நீங்க ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸ்டேஜ் மேல வந்து நீங்க எங்க கூட சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல உங்க பையனுக்காக we request you both to join us on stage. How does it feel? Amazing. Thank you so much. இது வார்த்தையில மெஷர் பண்ண முடியாது. And thanks for all the love. God bless all. Thank you so much. குட்டி சாயா பார்க்கும்போது சாய் வந்து ஒரு 5 years back வச்சுக்கலாமே. 5 years back did you think that he was going to make it this big அப்படின்றது வந்து ஒரு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு தோணி இந்த பையன் பண்ணுவானா என் பையன் பண்ணுவான்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்திருக்கும்ல அப்பாவா? 5 yearsலாம் போவேனா 2024 Jan 22nd வரைக்கும் கூட இல்ல. உண்மையாதான். So 24 Jan, so 22nd Jan 2024 அதுல நம்ம திங்க் மியூசிக்கோட சந்தோஷ் அண்ட் மிஸ்டர் மகேஷ் அந்த கண்டென்ட் ரிலீஸ் ஆச்சு. And from there it's all their blessings and prayers to them. That's it. Lovely. Thank you so much for sharing that with us. Harini ma'am.
Hi. ஹலோ மேம். Hello, how are you? உங்களோட லவ் பார்க்கும்போது ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. அவர் அப்படியே கைப்பிடிக்க நீங்க வந்த இதெல்லாம் வந்து ஸ்வீட்டா இருந்தது. பட் அதை தாண்டி இன்னைக்கு அந்த உங்களோட சின்ன பையன் இன்னைக்கு வந்து இஸ் a மியூசிக் டைரக்டர் ஆஃப் த மூவி டூட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு அவரை அப்படி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. I feel so happy. இது எனக்கே நடக்கிற மாதிரி இருக்கு, என் பையனுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. It's just like me experiencing everything. So I really bless him. அவனோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு மேலும் மேலும் நிறைய சக்ஸஸ் வரணும். அவர் ஆல்மோஸ்ட் 19 hours a day ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் அது எப்படி முடியுது எங்களுக்கே தெரியல. நாங்கள் 2 பேருமே ரொம்ப வியந்து பார்க்குற விஷயம் அவனோட அவ்வளோ ஹார்ட்ஸ், அவ்வளோ டெடிகேஷன். அதுவும் இந்த ஏஜில் வந்து ரியலி இட்ஸ் பிளெஸிங்ஸ் தான். ஸோ மை ஹார்ட்ஃபுல் பிளெஸிங்ஸ் டு ஹிம் தட் இன்னும் மேலும் மேலும் நிறையா சக்ஸஸ் பண்ணணும். உங்களோடதும் எங்க எல்லாரோட பிளெஸிங்ஸும். And of course, thank you all for supporting him so much. Thank you so much, everybody. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஓகேயா, உங்களுக்காக அதுவும் வந்து எஸ்பெஷலி பிரதீப் அவர்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன். நான் அவரை பார்த்தே ஆகணும், நான் அவரை மீட் பண்ணியே ஆகணும். ஐ ஹாவ் சோ மச் டு டிஸ்கஸ் வித் ஹிம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட் கிராஷ் பண்ணி ஒருத்தர் வந்திருக்காரு சார். அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஏலே வாழ. ஜிபி முத்து போய் கேபி முத்துவா வந்திருக்கீங்களே, என்ன சொல்லுங்க சார். தம்பி நல்லா இருக்கீங்களா? எப்படிலாம் இருக்க? எப்போ அப்பம் பார்த்தது கேக்கு, அப்பம் பார்த்தது இப்போ பார்க்கச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல உங்க பேச்சு தான் ஃபுல்லா பரவுது. தியேட்டர்ல உங்க படத்தை. நண்பர்களே எப்படி இருக்கீங்க? தெரியுதா? நான் தான் குட்டி டர்கன் தானே. சரி, இது என்ன படம்னு தெரியுமா? டுடேவா? டூட். டுடே தானே. DUDE. டூயா? டூட். டுடே சார். DUனா டு, Dனா டே. சோ டூடேன்றீங்க. டுடேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. மாமா மச்சாங்கற அர்த்தம் சொல்லி இருந்தாங்க. அப்படியா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஓ, மாமா மச்சான் வச்சிருக்கலாம்ல. ஆமா ஆமா. சரி, இது லேடிஸ் வீக்கா? நண்பர்களே, அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமா இருக்கும். நான் 3 படம் பார்த்துருக்கேன். 3 படம் தம்பி எந்த கேரக்டர்ல வராங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்க பண்ற கேரக்டர்லாம் வித்தியாசமா இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு ரெட்டர் படிச்சு தம்பிக்கு படிச்சு கொடுத்தாங்க, என்னன்னே எனக்கு தெரியாது. வந்து அவங்க ரெட்டர் படிக்க வச்சுட்டாங்க. ஆனா நான் படத்தை போய் பார்க்கவே தான் தெரியுது, நான் படிச்சதெல்லாம் உள்ள இருக்கான்னு தெரியுது எனக்கு. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்க. எங்க போனாலும் உங்க ரசிகர் தான் இருக்காங்க. பாத்துங்க, எதுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? ஏன் வந்தேன்னு ஐயோ, தூத்துக்குடி மாவட்டத்துல உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா நான் உங்ககிட்ட தேடி வந்து ஏத்திருமா, உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்க தலைவர் போஸ்ட் வேணும்னு நான் வந்திருக்கேன். நான் எல்லாருமே என்ன தலைவர், நீங்க கூட ஒரு தலைவர் சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க தான் இப்ப தமிழ்நாட்டுல பெரிய தலைவராக ஆயிட்டு இருக்கீங்க நீங்க. அதனால வந்து எனக்கு உங்க நற்பணி மன்றத்துல ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவேன். என்ன, நான் தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியா இருக்கும். தலைவரே, அதாவது தம்பி உன்னை போல சூப்பரா ஆடுவேன். மறுபடியும் ஆடவா? ரசிகர் அவர்
வர்றது ஈஸி ஓகேவா. ஆனா ஒரு 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 ஃபேன்ஸ் ரசிகர் மன்ற தலைவர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அவர் படத்துல என்னென்ன மேனரிசம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பார்த்துட்டோம். அந்த மேனரிசம்ஸ்லாம் பார்த்தீங்களா, அவர் கை தட்டினதெல்லாம் டக்கு டக்கு டக்குலாம் உட்காந்து அந்த மேனரிசம்ஸ்லாம் உங்களால பண்ண முடியுமா? சாக்லேட்லாம் அப்படி திருப்பி போட்டு பிடிச்சாரு, அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா? எல்லாம் பண்ணுவேன். ஒரு 2 3 எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். கொடை எடுத்தவங்கப்பா. நானா? ஆமா. சரி. ஆ பண்ணுங்க பண்ணுங்க. இத தூக்கி அப்படி பிடிப்பாரு அவர். பாத்தீங்களா இல்லையா? கேர்ஃபுல். பாரு மைக் ப்ராப்ளம் ஆயிடும் அப்புறம். யோ மைக்கே அங்க வைக்கிற. ஐயோ சாமி. போஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். 1 பாயிண்ட் 1 பாயிண்ட். அம்பரல்லா அடுத்த ப்ராப்பர்ட்டி. என்னது என்னது? அம்பர்லாம் தெரியாமே இல்ல வந்து நின்னாச்சு. கேக்கல மைக் கிட்ட வச்சுக்கிறேன். மைக் அங்க வச்சிட்டு எங்க பேசினா எப்படி தெரியும்? அம்பர்லாம் என்ன தெரியுமா? அம்பரல்லா எனக்கு தெரியும். அம்பர்லா கொண்டு வர சொல்லுங்க. கொண்டு வர சொல்லுங்க. சிஸ்டர் அம்பரல்லா எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். இருக்கா? நான் தலைவராவுக்கு எல்லா டேலண்ட் இருக்கா? இன்னும் சாக்லேட் பண்ணலையே. இன்னொன்னு இருக்கா? ஆமா. சாக்லேட் கொண்டு வரணும். சிஸ்டர் சாக்லேட் சிஸ்டர். அந்த பாப்பா ஃபர்ஸ்டே வந்து மூணுத்தையும் கையில கொடுத்தா. ஆனா அந்த பாப்பா ஒரு வாட்டி வந்துட்டு போணும்ன்றதுனால நீங்க வந்து இப்படி பிரிச்சிருவேன் நான். இல்ல வா நான் உள்ளே இருக்கட்டும், நீங்க சாக்லேட் பண்ணுங்க. தம்பி இது மட்டும் நான் பார்க்கலையே, எப்படி பண்ணணும்? எப்படி பண்றது? அதுதான் எப்படி பண்றதுன்னு அவர்ட்ட கேளுங்க. எப்படி பண்ண சொல்லுங்க. ஓ இப்படி போட்டு பிடிக்கணுமா? இப்படி போட்டு ஏர்லயே பிடிக்கணும். The great ஜிபி முத்து மேஜிக் ஷோல எல்லாமே நீங்க பண்ணிருக்கீங்க. பண்ணி பார்த்தவங்க நல்ல வரதான்ட்டு. எல்லாமே வந்துருச்சு. சூப்பரா? எல்லாம் சூப்பர். இப்போ ஓகேவான்னு அவர்ட்ட கேட்டுக்கோங்க. தலைவர் ஆவலாமான்னு அவர்ட்ட கேட்டுக்கோங்க. நான் தலைவர் ஆவதுக்கு எல்லா தகுதியும் இருக்கா தம்பி? ஏன்னா இப்போ ஃபுல்லாவே வந்து முன்னாடி வந்து இல்ல, இப்போ எல்லா ஹீரோனியும் உங்க கூட தான் பின்னாடியே வராங்க. இப்போ இந்த மமதாஜி கூட என்னது? நான் அப்படி இப்படின்னா மம்தா பானர்ஜி ஆடா பாவி. அதானே? ஆடா மம்தா பைஜு அவர்கள். மம்தான்னு சொல்லுங்க. அப்படி இல்ல தமிழ்நாடு கிரஷ்னு சொல்லுங்க. அது போக வந்து எங்க நாட்டாமையா இருக்காங்க. எங்க நாட்டாமையாக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை கொஞ்சம் படிக்கவா? நான் லெட்டர்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஆனா சார் ஐயா நாட்டாமையா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க மாட்டேன். உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நான் படிக்க வரேன். இங்க இருந்து படிக்கவா அங்க இருந்து படிக்கவா? அங்கேயே போய் படிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க. ஏன்னா அவருதான் ஓஜி டூடு. அந்த சட்டை பட்டன் அப்படி பிதுங்கிருச்சுன்னா மசில்ஸ்லாம் வெளியே வரும். அப்ப இருக்கு உங்களுக்கு. போங்க. படிக்க. அன்பும் பண்பும் பாயாசமும் இல்ல அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்க சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். ஐயா நீங்க வந்து உங்க மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை, உங்க கிட்டையே இருக்காங்க. ஏன்னா உங்க கிட்டையே இருக்காங்க. நீங்க நல்ல மாப்பிள்ளை, நல்ல சூப்பர் மாப்பிள்ளை. ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது, கொஞ்சம் 3ஆவது தான் படிச்சிருக்காரு. ஏன்னா
அதனால வந்து நீங்கள் வந்து மாப்பிள்ளை உங்கள் கிட்டையே வந்து சார் சார் லெட்டர் நீங்கள் கூட சார் லெட்டரில் வந்து என்னன்னா உங்கள் கிட்டையே இருக்காரு. உங்கள் கிட்ட வந்து அவர் லெட்டர் படிச்சுட்டு மாதிரி இருக்காரு. எப்படி இருக்காரு? லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறவரா இருக்காரு. லெட்டர் படிச்சு அவர் கெட்டப்ப எப்படி இருக்கு? அவருக்கு உங்க மகள் மவுதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா? யோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அறியா. சார் நான் சொல்றேன் சார். லெட்டர்ல எழுதிருக்கு சார். நீ பாருங்க சார். அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல. ஆமா மஞ்சுன்னா சார். மமிதா மஞ்சுன்றாரு சார். பைஜு. மமிதா பைஜு. மம்தா பானர்ஜி கூட இல்ல. லெட்டர்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும். அதில் நீங்க வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நல்ல முடிவாக சொல்லுங்க. என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், தம்பிக்கும் தெரியும், கேட்டுடுங்க. என்ன ஓகே வரதா சார்? முத்தண்ண ஃபர்ஸ்ட் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க. யா மஞ்சு அப்புறம் மது என்னென்னவோ சொன்னீங்கல்ல, எல்லாம் என்ன சாரி பேசினாலும் அவங்க ஹீரோனி. அது எப்படியும் கூப்பிடலாம். மஞ்சுங்களாம், கண்ணுங்களாம், என் லட்டுங்களாம், என் பால்கோவாங்களாம் எல்லாம் சொல்லலாம். ஓகேவா? அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஓகேவா? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இதுல வந்து தம்பி படத்தை எல்லாரும் பாருங்க. தம்பி படம் வந்து பார்க்கச்சுல ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா ஒரு படத்தை உள்ள பார்க்க போச்சுல அந்த கேரக்டரே ஒரு வேற மாதிரி இருக்கும். அவன் தம்பி வந்து நானே ரொம்ப அசந்துட்டேன். நான் தம்பி லவ் டுடே பார்க்கச்சுல. அதனால இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். I'm a bit nervous. First of all the students, thank you so much for putting up this heat, coming here and spending time with us. Thank you so much. I just want to thank my crew and my cast. So I'm going to take about few minutes. So please bear with me. First, I want to start off with my friend, my director, Kirti. We worked on the film Surarai Portrait together. I was the cinematographer and he was the AD. So even our first meeting was in the script reading room. I didn't know how to read Tamil dialogues. He read those Tamil dialogues with that Madurai dialect and he would enact every character and play it to me. I saw the passion back then. And once we got out of the film, he started pitching his script. The first one was taking some time. And then within a 30-day turnaround, he made his next script, that is Dude. We took it to our previous collaborators. I had worked with Maitri before. They were so sweet enough to give me a meeting. And from there, he took it forward. He nailed the narration. Ravi sir, Anil sir was just jumping with excitement after listening to the story. Especially Anil sir, he studied here, so he had a proper, strong Madras connect. So, congratulations, Kirti. And I love his insight to detail, you know. Like, even though we did so much prep, we did short divisions, we share similar ideologies. We spent so much time together. We spent almost 6 months in prep. But there's always this small doubt. Once you get onto the shoot floor, the first 1 week is so important. Even a small tiff, a small tonal change can disturb the entire sync between the both of us. But I can gladly say that I had a blast shooting for 56 days with him. Thank you so much, Kirti. I enjoyed this entire journey with you. And the next person, Pradeep sir, it's our second film together. We worked on Dragon. It's so cool to see you transition from D. Raghavan to Agan. It's like you're a different character there. Actually, you guys are going to witness the most sweetest, most calmest, very mature, very understanding Pradeep in this film. So it's going to be fun for the audience. Mamita ma'am, I just don't know how you make acting effortless. And yet you're so competitive. It's like every time you do something, Pradeep sir rises.
And then when he does something, and then you raise. It's so beautiful to see your chemistry on set. Both me and Kirti, we just have a blast behind the monitor. Sharat sir, I am nobody to comment about your experience. You're brilliant as it is. But the beauty about him is, even though he has 170 films in his bag, every day he comes to the set and he makes sure that none of us are intimidated by him. He puts on a smile and he makes us feel like family. Thank you so much. Sai, I've been a big fan of you before the film. I love your melodies and I can't wait to see the film with your background score. To many more collaborations, buddy. And Hridu, I don't know if he's here with us, but he's such a breather in the film. It's so beautiful to see him, and I had a blast working with him as well. Whom am I missing out? Poonima ma'am. Damn, she's our costume designer. The beauty about her is we give her a small guideline. Me and Kirti, we discussed about the palette and we give her the guideline, and she holds on to that as a Bible. She doesn't sway. That's the beauty about her. And Lata, my most favorite collaboration of all. This is our 5th collaboration together. I'm so glad. And dude, you have nailed every set, every room. The brilliant thing about her is me and Kirti always want realism. We want things to look as real as possible. But the fun part about her is she gets her aesthetic. She's from Bangalore and she's traveled cities. She's observed a lot. She's got so much of her into every set. Even be it a road, there's something of her in it. Bharat, damn man, your trailer is making waves. Thank you so much. It is what it is today. For the past 1 week, it's picked up mega pace because of you. Thank you so much, buddy. Next is our producers, Ravi sir, Naveen sir, and our co-producer, Anil sir. Anil sir is he has a bit of a temperament, but usually for the right reasons. We've had fair fights on set, but always he does what's best for the film. Ravi sir, it was so sweet of you to give us the meeting. And it's so much fun that, you know what, you break that ice about being a producer. When you're in a narration, you turn into audience. That's the beauty about you. Thank you. And I would love to thank my team as well. Suresh Ravi is my colorist. If 50% of my work is done on set, the other 50 is him. If I screw up, he fixes it. If I nail it, he gets it even better. My focus puller, Yogi, I made a transition into anamorphics on my 2nd film. It's super hard to nail focus on that. That boy, he nails it. Every take, he gets it right. If I'm able to shoot fast, if my team is happy with me, it starts from my focus puller. Thank you. My new assistants, Govind, Dwarak, Pradeep, thank you so much, buddy. You guys were brilliant on set. Mercy, my wife, thank you for always holding the other end of the rope. For all the sleepless nights, for the crazy schedules, you were always with me. Thank you so much. The OG கூப்பிட வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. எஸ், பார்க்கறதுக்கு தான் இவர் கொஞ்சம் கரடு முரடு, பட் அவரோட பழகுனா அவர் வேற மாதிரி ஸ்வீட்டான ஒரு டூடு. அவரை பற்றி தான் பேசுகிறேன்னு தெரியுதா தெரில, ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் கவிதையாக எழுதியிருக்கேன். அது எல்லாமே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் சினிமாவோட பவர்ஃபுல் ஆக்டர், இன்னைக்கும் புது முயற்சி, அடுத்த ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, திறமைசாலிகளை வந்து என்னைக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக நின்றுட்ட அந்த மாதிரியான விஷயத்துல சின்ன ராச கையில பிடிக்க முடியாது. எஸ், சூரிய வம்சத்துல இருந்து இந்த ஜென்சி வம்சம் வரைக்கும் எல்லார் மனசையும் ஆள்ற நம்ம நாட்டாம லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம டூடுங்களுக்கெல்லாம் டூடு, the OG dude, make some noise for சரத்குமார் அவர்கள். கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. நீங்க தான் OG டூட் ஆச்சு. யாரை கட்டி பிடிக்கணும்? யாரை வேணாலும் நீங்க கட்டி பிடிக்கலாம், தப்பே இல்லை.
எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. என்ன சொல்லணும் பிரியாக்கா? என்ன சார் அங்க பாத்தீங்களா நடுவுல எப்படி நிக்கிறீங்கன்னு? என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இப்போ சொல்லுங்க. நயன்தாரா வரலையே. ஓ எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் சாங்கை போட்டு நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை. வாங்க வாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ச்சே. மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸாக இருக்குது. என் காதில் வந்து அது ஜிம்முன்னு இருக்குது. அனைவரும் வணக்கம், குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரில, கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அனுப்பிச்சாரு. நல்ல கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யூ கம் டு స్టే ఇన్ తమిళనాడు సార్. మీరు తమిళనాడు వచ్చారు, రెండవ సినిమా చేస్తున్నారు, చాలా బాగా చేస్తున్నారు. యువర్ సపోర్ట్ టు కీర్తి హస్ బీన్ wonderful for a debutant director to be behind the scene and working along with them. Hats off to some many more grand films for you in Tamil Nadu and all over the country. You're one of the top producers. Thank you for having me in this film. And next I should thank Kirti, of course. நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது, இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் கீர்த்தி. I'm not going to say the story. Pradeep is there. Pradeep already has become நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னால் நாளைக்கு வந்து வேற ஏதாச்சும் எழுதுவாங்க. அதில் பிரதீப் has become a big star. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டினியூஸ்லி பீன் given good hits. உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு dude. The dude who makes a lot of efforts. எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர். அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர். ஸோ இஸ் காட் லாட் ஆஃப் ஐடியாஸ் which he also imparts to the knowledge to the others around him. And really nice working with you, Pradeep. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி to work with you. And இந்த கதை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார். சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்கிளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் அங்கிளாக நடிக்கிறேன், அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல கீர்த்தி, ப்ளீஸ் வி டோன்ட் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். That's what I told him. Because I had a sabat of 5 years, I went off to politics and then again trying to come back like Chiranjeevi Garu. 7 years he went out, then he came back. So I'm trying to make a comeback, which definitely I will. அது வேறு. பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார், there's a pivotal role that you have to do. It will have a lot of importanceன்னு சொன்னார். தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு. And ஒரு 2 hours continuously he kept me spellboundன்னு சொல்லலாம். It's a new wave subject and அது ரொம்ப டெடிகேஷன். பிகாஸ் சூரரை போட்டு அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு. தென் சுதா of course gave me the chance of a cameo role in Hindi which I did along with Akshay Kumar. சர்ஃபிரான்ற படம் பண்ணேன். அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது there's something in it, a magic in it which I really like. And ஒரு புதிய சரத்குமாரை காண்பிப்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. That's all I can say about the movie. ஏன்னா there's a grey shade, there's a dark shade, there's a entertainment side of சரத்குமார். ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிக ஆகாதுன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மீ really a film where I had to put a lot of effort to work and enact the scenes that you gave me. அது முத வந்து போனோன்னு சார் இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பிரியாக்கா. நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க. அப்படியா? இந்த சாங்குன்னு தெரியல, அது அப்புறம் வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அப்போ கீர்த்தி வந்து very first day Niket was there. I should thank Niket and all the entire team I had to thank because they've been so cooperative. 35 வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோடனே எப்படி பத்திரமா பாதுகாப்பான அந்த மாதிரி இந்த 30 வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. கீர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முக்கியமான ஒரு சீன் which is very difficult to handle சொல்லலாம். Though you have got experience behind you, a scene which was having different shades ன்னு சொல்கிறோம். அந்த different shades ஆன சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு. Then of course Niket was there and Kirti. நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல because I'm not prepared into getting into the character அப்படின்னு சொன்னேன். Then that was the first scene that he gave me. That showed the confidence Kirti had on me and from there on it just went on a blast. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம். Of course Mamita Baiju and all those people worked with me.
and music by Sai. It's wonderful to have you here, Sai. And your parents are there. That's one thing I love in life. A person who gives a lot of respect to parents, teachers, they are ones who become really great in life. And you will become great someday. As it is, you are in the hearts of millions and millions of people. அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கு. அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப். அப்புறம் வந்து அந்த டுவெட் சாங் ஒன்று இருக்குது, அது மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல. சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்டாக வச்சுருக்காங்க. அது அந்த ஹீரோயின் யார் கூட ஆடி இருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியங்கா, அதெல்லாம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதீங்க. ஆனா இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? என்ன இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பிரதீப் கூட நடிக்கும் போது என்னடா அது இந்த ஜெனரேஷனே வேற மாதிரி இருக்காங்க, வாட் இஸ் திஸ் நியூ அப்படின்ற ஜென் ஆக்டர்னா யாரை சொல்றீங்க? நியூ ஜென் நான் யாரு? legend. Okay, I got it. There's no generation gap anywhere for me. I'm just basically a youngster, a very common person. எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்குமார் தான் இன்றைக்கி உங்க முன்னாடி நிற்கிறேன். ஐ எம் லேர்னிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. Every movie that I do, I take it as a first film, and this is my first film as far as Kirti is concerned, Pradeep is concerned, Mamita is concerned, entire producers and everybody has worked. And எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன். And I'm on time to come there and they are encouraging me. என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி நன்றி நன்றி. Go to the theater on 17th. தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு. பட் எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். Let them go see the film for themselves and appreciate the film or negate the film. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Because if the industry is surviving because of audience like you, கொஞ்சம் சத்தம் போடுங்களேன். Because it is surviving, we are working for you. வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், but still we will be in the set doing a comedy scene. That is the dedication we artists have. We work for you, we try to entertain you. Whatever pains that we go on in life, we are there to entertain you. We are giving our best. That may have difference of opinions, but let the people come into the theater and make a decision for themselves. Thank you. இந்த படம் மாபெரும் வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை, பத்திரிகையாளரின் ஆதரவு தேவை, ஊடகத்தின் வாழ்க்கை தேவை. எல்லாருக்கும் நன்றி நன்றி. பிரியங்கா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா கியூட்டா எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க. அதனால சார் வந்து கட்டி பிடிக்க நான் கேட்கல, வேண்டாம் தப்பா போயிடும். இருந்தாலும் அவருக்கு வந்து ஓடி வரீங்க. வேண்டாம் வேண்டாம் பிரியங்கா ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. we love you சரத் சார். மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் அவருக்காக கொடுத்துடலாம். இந்த ஒரு சரத்குமார் சாரை பார்க்கறதுக்காக டூட்ல நாங்க எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கோம். சோ இதை தொடர்ந்து வாங்க சிஸ்டர் மமிதா பைஜு அவர்கள். உன்னதான பாத்துக்கனா இங்க காதிருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன். என் மூச்சவ பேச்சவ பேசும் எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன். யாரவ யாரவ நூற்றுக்கு நூறவ என்ன ஓரலையவ கலையவ அழகிய. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் சாய்ராம் காலேஜ், how are you doing? இவ்வளவு நாள் மாதிரி கிரவுடுங்க, செம்ம கிரவுடு, பயங்கரமா இருக்கு. ஐயோ நான் இங்க வரும்போதே எவ்வளோ, that's what I call a warm welcoming. I love you all. Thank you for having us here. அதாவது நீங்க நடிச்ச படத்தோட சப்டைட்டில்ஸை பார்த்தே நாங்கெல்லாம் உங்களை பிரேமலு ஃபீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு லவ் ஃபீல்ல இருக்கோம். ஸோ ஹவு இஸ் இட், எப்படி இருந்தது எல்லாம்? ஒரு சின்னதா ஒரு 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 புரியல இல்ல, டூட்ல நடிச்சது, இந்த லவ் ரிசீவ் பண்றது, இது எல்லாமே எங்களுக்கு வந்து சின்னதா சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? ஐயோ உண்மையா சொல்லணும், இட் ஃபீல்ஸ் சரியல் ஃபார் மீ. ஏன்னா இவ்வளோ அன்பா எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். யூ ஹாவ் மேட் மீ ஃபீல் லைக் ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் ஓன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். டூடை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா த க்ரூ, எவ்ரி ஒன், I had so much fun shooting with them.
அப்புறம் to name all of them, first of all கீர்த்தி அண்ணா, thank you so much எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு. And our producers, Naveen sir, Ravi sir, அப்புறம் Anil sir, he's not there I guess. Thank you. Niket Anna, it was so much fun working with you. Lata ma'am, அப்புறம் Bharat Anna, and Pradeep sir, amazing co-star. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமையும், because I've learned a lot from you. Thank you so much. Sharat sir, thank you. Sharat sir பற்றி சொல்லணும்னா எப்படின்னா, if I'm sitting quiet somewhere, no, he'll ask me what happened to you. யாருமே அது பார்க்க மாட்டாங்க. Like எப்படின்னா, he'll come and sit with me. என்ன ஆச்சு உனக்கு? அப்போ I'll say, sir, I have this anxiety, I'm doing this scene. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார், எனக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்கு. அப்போ he'll sit and talk to me. He doesn't have to do that, but that's the kind of எப்படி சொல்றது, love I have for you. Thank you so much, sir. And Sai, it's amazing to work with you. ஒரு டைம்ல I had a chance to work with him, but I missed it. But I'm happy that we got another chance here. So lovely. Thank you so much for everyone. And Aishwarya, Hridu is not here. I'm taking his name, Hridu. Everyone, the whole cast and crew of this film, thank you so much. And yeah. Yes. நிக்கேத் சார் சொன்னாரு, இந்த மாதிரி பயங்கர காம்படிட்டிவ், நீங்க மாறி மாறி நான் ஒரு சீன் பண்ணா நான் 2 பண்றேன், நீ இதை பண்றியா, நான் இப்படி ரியாக்ஷன் விடுறேன்னு நீங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நிக்கேத் சார் சொன்னாருல்ல, நீங்களும் பிரதீப் அவர்களும் வந்து காம்படிஷன் இருந்தது. நான் இந்த சீன், ஓஹோ நீ இதுல ஸ்கோர் பண்றியா, நான் இதுல ஸ்கோர் பண்றேன்னு மாறி மாறி நீங்க ஒரு போட்டி போட்டுக்கிட்டீங்கல்ல, அது ஏதாச்சும் ஒண்ணு பயங்கரமா போட்டி போட்டு வெறியான ஒரு மொமெண்ட் ஏதாவது இல்ல? போட்டினா அப்படி இல்லைங்க. இட்ஸ் லைக் தி கிவ் அண்ட் டேக். இப்போ ஒரு சீன்ல, இப்போ ஒரு சீன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் we'll have some rehearsals or anything like that, no? இல்லனா ஃபர்ஸ்ட் டேக் கூட இருக்கட்டும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல தான் எங்களுக்கு தெரியும் what he is going to do, what I'm going to do. So அதுக்கு ஏத்த மாதிரி செகண்ட் டேக்ல பண்ணிடுவாங்க. We'll just do it. Yes. நேச்சுரலா அது வந்துடும், அந்த கிவ் அண்ட் டேக். அது ட்ரெயிலர் பார்க்கும்போதே எங்களால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. and we are very very excited and looking forward. October 17th நாங்க எல்லாருமே வெயிட்டிங். ஆனா ஒருத்தர் மட்டும் இங்க வெயிட்டே பண்ண முடியாம, இல்லங்க ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு, உங்களை ஸ்பெஷலா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை மட்டும் வர சொல்லிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ், ஏங்க வாங்க. ஐயோ, ஹாய் ஹாய் அண்ணா. வணக்கங்க. வணக்கங்க. உங்களை பார்க்கும் பொழுது அப்படியே என்னங்க இது திருவிழா மாதிரி இருக்கு. ஏங்க பாடா. எப்படி இருக்கீங்க? ஏங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க? சூப்பர், நல்லா இருக்கீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க கூமாப்பட்டியில வந்துட்டு பட்டாப்பட்டி கூட போட மாட்டீங்க, என்ன என்ன கதை, எதனால இவ்வளவு ஒரு அவசரம் அவங்கள பாக்குறதுக்கு? எங்க பொண்ணு கேரளா பொண்ணு, நான் கேரளாவே மாறிட்டேன். ஓஹோ, அங்கனையோ? ஆமா. மனசுலாவோ மலையாளம் வர்த்தானம், நான் மலையாளம் கத்துட்டு மலையாளியே மாறிட்டேன். அப்படியா? இப்ப நான் கூமாப்பட்டிக்கார இல்ல, அதான் மலையாளி. ஏங்க இந்த ஸ்டேட் கேரளா, என்னோட சிஎம் விஜய் பினராயி, அதே மலையாளி. மலையாளத்துல சொல்லுங்க அப்போ. என்னங்க மலையாளத்துல சொல்லுங்க அப்போ. அப்படியாங்க? உங்களை பார்க்கும் பொழுது என்ற அம்மே ஐ லவ் யூ மா. ஏங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூ னு மலையாளத்துல சொல்லுங்க. என்னங்க? ஐ லவ் யூ னு மலையாளத்துல சொல்லுங்க நீங்க. நான் இன்னே பிரமிக்கணும். கரெக்ட்டா? கரெக்ட் கரெக்ட். அடடடட, சிரிப்பை பாருங்க. மேடம், எங்க அம்மா வந்து இவங்களுக்கு மனசு நிறைவா ஒரு கிஃப்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க.
அந்த கிஃப்டை கொடுத்துட்டா நான் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருப்பேன். அப்படிங்களா? அப்ப கொடுத்துருங்க. அம்மா சொல்லியிருக்காங்கன்னா அந்த சென்டிமெண்ட் எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, பண்ணிடலாம். ஏங்க அந்த கிஃப்டை கொண்டு வாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏங்க gift வருது பாருங்க இங்க இருந்தோ. வந்துட்டே இருக்கு பாருங்க. அப்படியே அட பாவிகளா. சூப்பர். இதாங்க எங்க அம்மாவோட கனவு. ஃபேன் ஹெவியா அடிக்குது. வேஸ்டிக் ஓகே. இல்ல சார், காட்டாம கொஞ்சம் காட்டாம தயவு செஞ்சு அப்படி போங்க. ஓ காட், நாட்டி கைஸ். ஏங்க முத இங்க பாருங்க, இந்த கிஃப்டை கொடுத்துருக்கேன். ஏங்க இது பிடிச்சிருக்காங்க? புரியல. ஏங்க பிரதீப் சார் என்னங்க சொன்னாரு? இங்க பாருங்க, தாலி பிரதீப் சார் என்ன சொன்னாங்க? என்னங்க பிரதீப் சார் என்ன சொன்னாங்க? தாலி என்று தாலி செட்டே கிடையாதுன்னு சொன்னார்ல. தாலிக்கு மரியாதை இல்ல, தாலியோட பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் மரியாதை. அதேதான். ஏங்க எங்க தாலிக்கு முன்னாடி எங்க பையனோட செட்மெண்ட் இருக்கலங்க. எங்களை பாருங்க. என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லவா? சார் பிரதீப் சார் அந்த ஒரு ஆட்ட சொல்லி கொடுங்க. ஏங்க தமிழ்நாட்டிலே நீங்க பசங்க வெறித்தனமா லவ் பண்ற காரணமே நீங்க தான் சார். சார் கட்டிட்டுமா சார்? அவரே சொல்லிட்டாரு. गाइस நீங்க சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? ஏங்க ஏங்க என்ற அன்பே நீங்க சொல்லுங்க மக்களே. நான் அவங்க சொல்றத கேட்பேன். சோ they are saying no, right? வேணான்றான். வேண்டாம். பாத்துக்கோங்க, அந்த சொல்லிட்டாங்க. இப்ப ஏன் மக்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்களே இவங்களுக்கு நானு இந்த கிஃப்டை கொடுக்கலாமா? நீங்க சொல்லுங்க மக்களே. வேண்டாம். மக்களே சொல்லிட்டாங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இந்த கிஃப்டை கொடுக்குறேன். இல்லண்ணா வேண்டாம். நான் அண்ணான்னு வேற கூப்பிட்டாங்க. ஏங்க நான் ஒரு டான்ஸ் ஆடுவேன் மக்களுக்கு. சரி டான்ஸ் ஆடலாம். சூப்பர். டான்ஸ் ஆடு. அப்படி காம்பன்சேட். உன் கழுத்துலயே மாத்திக்க. Thank you. I love you. ஓகேங்க. I love you tooங்க. மேடம் இதை நீங்க வந்து இதை நீங்க இந்த காம்பினேஷனை நான் வந்து வேர்ல்டே எதிர்பார்க்கல. நான் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனால் அதை அண்ணான்னு சொல்லி நீங்க அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் மமிதா பாய்ஜி அவர்களுக்காக. Thank you so love you. much. அண்ட் நாங்க எல்லாருமே உங்களுக்காக அப்படி ஓப்பன் ஆர்ம்ஸோட வெல்கம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you, அக்டோபர் Priyanka. 17th உங்களை நாங்க தியேட்டர்ஸ்ல பார்க்கறோம். Thank you so Thank you. much. Thank you. எல்லாரும் தீபாவளிக்கு லைக் அக்டோபர் 17th தியேட்டர்ல போய் நம்ம படம் டூட் பாருங்க and let me know how is it, okay? Thank you so much guys. Thank you. Good afternoon, நான் ஒரு everyone. ப்ரமோஷன் போட்டேன். We want to thank Pradeep Garu for doing this film, and we want to thank Kirti. Thank you, Kirti, for giving us this wonderful film, and we want to thank Mamita, Sai Baker for both of you for doing your debut in our banner. It's a great thing for us, and we want both of you to go to places. And Sharat Kumar sir, it's really an honor for you accepting this role and doing this film for us. And Niket, it's because of Niket all this happened.
Thank you, Niket, and the entire cast and crew who worked so hard for this film. Thank you. And um, it's our second film in Tamil, and we want the blessings of all of you guys. Please come to theaters on October 17th and watch this film. This film is for all ages, from 8 to 80. This film has love, entertainment, emotion, everything. It's a wholesome entertainer. I hope and I'm sure that everyone will enjoy this film thoroughly. Thank you so much. Thank you, sir. Good afternoon, everyone. This is our second time being here in Sairam College. First was we have done an event of Pushpa 2 here in Sairam College. This is our second time coming here. And also this is coincidentally this is our second film in Tamil. First film was a very huge hit in Ajit sir's career. Like say it did the highest grosser. It is the highest grosser of Tamil theatrical release, and we hope the same with Pradeep sir's film Dude. It should be his highest, and we hope we will all be very supportive to achieve this. And thanks one and all the technicians who are all part of this film. Excellent work, starting from there. Bharat ji, our editor, Lata Naidu, our production designer, Niket Bommi, our close friend and DOP, Keeteshwaran, close buddy, our director, deputy director, Sharad sir. Sir, you have been a strong pillar for this film, and our hero, none other than our own Pradeep sir. Sir, thank you very much for this great opportunity. Madam Mamita ji, so nice of you. The performance between you both and Sharad sir is mind-blowing. I don't have 1% doubt this is going to be a huge film. And our sensation, young sensation, Sai Abhyankar, sir, we love to do more number of films with you, and give us that opportunity in our upcoming films. Definitely we are going to collaborate in a very, very big manner. Thank you, sir. And all the technicians who are all involved in this film, you will see the work. Once you watch the film in theaters, it is amazing. We have no doubt that this film is going to become a very, very good hit, and it will really appeal to each and everyone. Thank you one and all. Thank you very much. இந்த நம்ம டூட் திவாலி மியூசிக் கான்சர்ட்டோட நாயகன் வந்ததுலேருந்து இசையில் அப்படியே எங்களை வந்து லவ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து பேசணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் அவர் இசை இளவரசன். வாங்க சாய் அபியங்கர் அவர். இன்னும் ஒரு மைக் கொடுங்க ப்ளீஸ். சரி. வணக்கம் சாய்ராம். ஸோ பயங்கர எமோஷ்னலாக இருக்கு எனக்கு, அண்ட் பயங்கர நர்வஸாகவும் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை சுத்தமாக. என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டு கட்சி சேர வந்தபோது நான் ஃபஸ்ட்டு வந்த காலேஜ் இது தான். ஸோ அண்ட் எனக்கு கடவுளோட பேர் வச்சுருக்காங்க, இந்த காலேஜுக்கும் அந்த கடவுளோட பேர் வச்சுருக்காங்க, சாய்ராம். பேர்லேயே பாதி இருக்கீங்க. என் ஹார்ட் மொத்தம் இங்கே தான் இருக்குது இப்போது. ஸோ ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் டூட் பற்றி சொல்லணுன்னா ஐ திங்க் ஆசை கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி கீர்த்தி வந்தார் ஸ்டூடியோவுக்கு. ஸோ கீர்த்தி வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவர் என்டர் ஆகி ஸ்டுடியோக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷனோட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அது படம் சொல்லும்.
ஸோ நான் பார்த்த உடனே எனக்கு ஐ வாஸ் லைக் சச் அ குட் கிரியேட்டர் அப்படின்றது அந்த தெளிவிலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ கீர்த்தி, இட் வாஸ் கிளாட் டு ஒர்க் வித் யூ, சச் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ. அது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளாட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் திஸ் பெரியவங்க, சரத் சார், ரவி சார், நவீன் சார், ஆல் ஆஃப் தெம். அண்ட் இட்ஸ் எனக்கு அவங்களோட வயசில் வந்து ஒரு 25-30 வயசு கம்மி. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னை இங்கே ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் தீபாவளிக்கு வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம நிகேத் ப்ரோ என்னை வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆசை கூட இல்லை. அப்போ அவர் வந்து டேட்ஸ் இல்லாதனால கஷ்டமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்டையர் டீம், எடிட்டர் பரத் ப்ரோ, ஸோ எல்லாருமே அமேசிங் டீம். அண்ட் நம்ம பிரதீப் ப்ரோ, பியா ப்ரோ, such an amazing talent bro. I'm really honored to work with you in this film. And ஒரு ரீலும் வாசிக்கும் போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மமிதா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நம்ம இன்னும் வாசிக்கணும், நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒரு ரீலும் பார்க்கும்போது. அப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் glad to work with you bro. On to 100 more collaborations with you. Much love. And மமிதா, நான் ஆக்சுவலி வந்து ஆசா கூட வந்து அவங்கள காஸ்ட் பண்ணணும்னு நினச்சி அவங்கள ரீச் அவுட் பண்ணேன். பட் ஐ திங்க் அந்த டைமில் ஷூட் டேட்ஸ் ஏதோ கிளாஷ் ஆச்சு. ஸோ அப்போ அவங்களால பண்ண முடியல. அண்ட் கிளாட் டு ஒர்க் அலாங் இன் திஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அகெயின். ஸோ நானும் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா பாட்டெல்லாம்? அங்கே சூப்பர், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இதே ரிசப்ஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் கிடைக்கும் நம்பி நல்லா ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட பேரண்ட்ஸ் என்னை வந்து எனக்கு பிடிச்சதுக்கு என்னை அலோவ் பண்ணி என்னை வந்து நீ இதை பண்ணு. ஏன்னா நான் வந்து ரொம்ப குட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேன். அப்போதுலேயே நம்பி எனக்கு அந்த நீ பண்ணு, நீ தாராளமாக மியூசிக் பண்ணு, போகிறோம் ஸ்டடீஸ் போகிறோம், காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டு என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது நீங்க ஒரு காலேஜ்ல சொல்றது தான், காலேஜ்ல சொல்றது தான். நீங்க இப்ப இதை சொன்னீங்கல்ல, நீ போடா உன்னோட பேஷனை பாத்துக்கணும். அங்க பையன்லாம் அவங்க உடனே அவங்க அம்மா அப்பாக்கு கால். ஐயோ, படிப்பு முக்கியம்தான், எனக்கு முக்கியமா படல. உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த ஒரு யங் எனர்ஜி இதுக்கப்புறம் வந்து உலகத்தை அப்படி பிடிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ by God's grace. Thank you so much. Thank you. And thank you மக்களே, உங்க லவ் இம்மென்ஸா இருந்திருக்கு. நான் வந்து யாரையா மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதோ நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். Thank you so much. Love you all மக்களே. Thank you. Thank you. சாய், all the very best. இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு சக்சஸா வந்துகிட்டே இருக்கணும். நாங்க இதே மாதிரி உங்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். Thank you. Thank you so much. And thank you. Not to mention என்னோட மென்டார்ஸ், சாரி ஓகே, என்னோட மென்டார்ஸ் சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, த ஒன்ஸ் ஹூ ஹவ் ஷேப்ட் மை கரியர். அண்ட் இது ஸ்டார்ட் ஆனதுக்கும் இப்போ இது போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் அவங்க தான். ஏன்னா என் கூட இருந்து எனக்கு அவ்வளோ மென்டல் சப்போர்ட் அண்ட் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், எப்படி நம்ம நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்றது எல்லாமே என்னை கைட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, லவ் யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாய். இன்னைக்கு ஒரு 500 ரிக்வெஸ்ட் வரும், என்னன்னு பார்த்து டீல் பண்ணிக்கோ. திப்பு சார் உங்களுக்கு தான், உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு பார்த்து. யா, ஓகே, ரைட்டு. இதை தொடர்ந்து அடுத்ததாக டூட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். டூட கிரியேட் பண்ணவரை கிட்ட ஆகணும். ஸோ அவரை பத்தி எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. பட் அவர்கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டூட் படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் அவர்கள். ப்ளீஸ் வாங்க சார்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீர்த்தீஸ்வரன். நான் இந்த தூட் படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் படம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி நடந்துச்சுன்னா, என்னோட பிரதர் மை டிஓபி நிகேத் பூமி, ஸோ எல்லாரும் மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் நான் சுதா மேம்கிட்ட அரௌண்ட் 7 years. தேங்க்யூ மேம். அங்கே முடிச்சுட்டு கதை எழுதிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. கதை எழுதியாச்சு, டோராக தட்டுறோம், ஸ்டேஜாக ஏறுறோம், ஒன்றுமே நடக்கலை. ஸோ ஒரு நாள் வந்துட்டு சரி கதை நடக்குதோ இல்லையோ நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கதை சொல்லுவோம், ரியாக்ஷனாவது பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் நடக்கணுன்னே நான் அந்த கதையை சொல்லலை. போயிட்டு ரியாக்ஷன் பார்த்து ஸ்கிரிப்டில் கரெக்ட் பண்ணலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு நினச்சி தான் நான் போயிட்டு நிக்கேத்துட்டு கதை சொன்னேன். நிக்கேத்தும் மேர்சியும் தான் கேட்டாங்க. ஸோ கதை கேட்டு அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே டன் டன் பாய் அப்படின்னும் போது, மச்சான் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் மைத்திரிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, மைத்திரிகிட்ட நீங்கள் பேசுவீங்க, மைத்திரியில் நடக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் கம்முன்னு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து ப்ரொடியூசரை பார்க்க போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். அங்கே போனேன், ப்ரொடியூசரையும் பார்க்க போனேன். காலையில் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். 3 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். நைட்லாம் தூக்கம் இல்லை. ஒரு 5 hour என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் ரோட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எப்படா 3 மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மணியும் வந்துச்சு. போயிட்டு ப்ரொடியூசரை பார்த்தேன். ரவி சார் தான் இருந்தார். உள்ளே போனோடனே அவர் நேராக வந்துட்டு மாமா மாமா அம்மா உட்காருமா கதை சொல்லுமா அப்படிங்கிறாரு. இவர் உண்மையிலேயே ப்ரொடியூசரா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் போனேன். கதை சொன்னேன், இங்கிலீஷில் தான் சொன்னேன். ஒரு 3 hours நரேட் பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணார், எல்லாம் பண்ணார். முடிச்சுட்டு டக்குன்னு ஏஞ்சி மா வி ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம், கம் டெல் மீ யுவர் நம்பர் அப்படின்னு சொன்னார். என்னது இது, ஒரு 4-5 தடவையாவது மீட் பண்ணணுமே, இவர் உடனே படம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரே குழப்பம். அண்ட் தென் என்னோட ஃபோன் நம்பரை வாங்கி அவரோட ஃபோனில் வந்துட்டு டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் சேவ் பண்ணார். அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அங்கே தான் பார்த்தேன். ஓ அது ஒரு ஃபீல். அங்கேருந்து ட்ராவல் ஆச்சு, பிரதீப் ரோட்டை ஆரம்பிச்சுது. நான் வரேன் சார்கிட்ட, கடைசியாக வரேன். அண்ட் தென் என்னோட டீம் மிச்சம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து சொல்கிறது, மை டியர் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர், ஊரும் பிளட்டு ஊறிடுச்சு. ஸோ யா, இந்த ஊரும் பிளட் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா, இது நம்ம ஒரு சாங் பண்ணலாம், ரீல்ஸுக்கோ இல்லை இப்போ ட்ரெண்ட் ஆகணுன்னோ எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிடலாம். நம்ம சின்சியராக ஒரு பாட்டு பண்ணுவோம், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவோம், அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா சூப்பர், சேரலைனாலும் நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம் அப்படின்னு பேசி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அது ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட் டே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வரும்போது ஓகே நமக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, மக்களுக்கும் பிடிச்சிருக்கணுமோ அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அது டே பை டே ஏறிக்கிட்டே போகுது, ஊறிக்கிட்டே போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய சென்சேஷனாக வந்து நின்றுருக்கு ஊரும் பிளட். தேங்க்யூ சாய், தேங்க்யூ, சூப்பர். And then my other team members, Bharat, amazing trailer cut, thank you. Lata ma'am, பிரிச்சிட்டீங்க விஷுவல்ஸு ஏஸ்தெட்டிக்ஸு ஆன் டாட், தேங்க்யூ தேங்க்யூ. பூர்ணிமா மேம் தேங்க்யூ. அண்ட் மை டியரஸ்ட் ப்ரொடியூசர் நவீன் சார், தேங்க்யூ சார். படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ரவி சார் இருந்தாரோ, போக போக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஃபோன் அடித்து என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சார். எப்பயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பேம்பரிங் மீ. ரொம்ப இதெல்லாம் ரேர், அமையாது. தேங்க்யூ சார். சரத் சார், சார் எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து சூரிய வம்சம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு அது பார்த்துருக்கேன். எனக்கு விக்ரமன் சார் படங்களே ரொம்ப பிடிக்கும், அதில் ரொம்ப பிடிக்கும். நான் நினச்சதே இல்லை நான் ஃபர்ஸ்ட் படம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எழுதும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரத் சார் வந்துட்டு திரும்ப அந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும், பழைய ஸ்டைலில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கூத்து அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வந்து சொன்னேன், ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற சரத் சாராக அவர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட். தேங்க்யூ மமிதா, தேங்க்யூ மமிதா. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு பிரேம்லுவில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அவங்க. சூப்பர் சரண்யாலையும் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டூட்ல அந்த 2 படத்தில் இருந்ததெல்லாம் இருக்கும், பட் அதையும் தாண்டி இதில் ரொம்ப எமோஷ்னலான பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்டு கதையை ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. அண்ட் ஹூ எல்ஸ்? ஐஸ்வர்யா, தேங்க்யூ. ஹூ எல்ஸ்? அனில் சார், தேங்க்யூ. வேற கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. ஐம் ஸோ சாரி. வியாக்கி, போஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போஸ்டர்ஸ்யா. செம்மையா அதை எடுத்துட்டு போயிருக்கு. ஏதோ இந்த போஸ்டர் ஆகட்டும், அந்த போஸ்டர் ஆகட்டும், எல்லாமே பயங்கரமான போஸ்டர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வியாக்கி. அண்ட் வேற 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 யா ஓகே. அண்ட் பிரதீப் ப்ரோ, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், நிறைய வாட்டி வந்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது முன்ன பின்ன போச்சு. நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன், நடந்துருச்சு இன்னைக்கு. ஸோ பிரதீப் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, கீழே இருந்து ஒருத்தன் மேலே வந்தா அவன் எத்தனை பேரை மேலே கூட்டு போவான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன். தேங்க்யூ. சி, அவர் வந்துட்டு இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பிஆர், ரொம்ப ஹைப்டா, எனர்ஜெட்டிக்கா, பம்ப்டா இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதோட ரொம்ப சட்டிலா, ரொம்ப கிளாஸா, ரொம்ப இமோஷ்னலா இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பிஆரையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரே படத்தில் 2 வெர்ஷன் இருக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அண்டு ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா, உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா நீங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அது வந்துட்டு ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் படத்துலேயே நம்ம நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் எனக்கு அதுதான் ட்ரீம். எனக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்ததை விட நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு படத்தை அப்படியே என்னை பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே என்னோட ஹோல் டீம் எனக்கு அன்வேவரிங்காக சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிகேத் மாமா, ஐ லவ் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட். அண்ட் டூடை பற்றி சொல்லணும்னா, டூட் வந்துட்டு யா எல்லாருக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் அவங்களோட பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில், நான் கவனித்ததில், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஏடிஸ் யாரெல்லாம் படம் பண்ணாங்களோ அதை வச்சு நான் பார்த்ததில் அது உண்மை இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு எப்பயுமே நம்ம ஒன்று ராவாக நினைக்கிறோம்ல, அது அமையாது. அதனால ஃபர்ஸ்ட் படம் பண்ணி சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு செகண்ட் படத்தில் தான் நினச்சதை பண்ணுவாங்க எல்லாருமே. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் டூட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படமே நான் என்ன நினச்சனோ, என்ன ஸ்கேலில் இமேஜின் பண்ணணும், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸு, என்ன மாதிரி கதை, என்ன இமேஜின் பண்ணணும் அதை அப்படியே எடுத்து விட்டுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி, நான் ஃபம்பிளாக வரேன், பட் தேங்க்யூ. அண்ட் வாட் இஸ் ஹோல் டீம். ஸோ அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். சிதம்பரம், பெருமாள், அனிருத், தமிழ், கிரி, நாகராஜ், யா எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் தென் யா ஸோ டூட் எல்லாரும் இந்த தீபாவளிக்கு வந்து பாருங்கள். தியேட்ரிக்கல் படமாக அது கண்டிப்பாக இருக்கும். தியேட்ரிக்கல் படம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் ஒரு மாதிரி ஒன்லி மாஸ் சவுண்ட் அப்படின்னு இல்லாமல் எமோஷன், என்டர்டெயின்மெண்ட், ஹியூமர் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தீபாவளி டூட் தீபாவளியாக இருக்கும். யா தேங்க்யூ, நன்றி. சாரி மறந்துட்டேன், ஆனால் அதை சொல்லியே ஆகணும். அப்பா, அம்மா, தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். Ladies and gentlemen, one more time, let's hear it for Pradeep Ranganathan அவர்கள். And இந்த வீடியோ பண்ண டாக்டர் விக்னேஷ் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்க ஆசைப்படுறோம். இது உங்களுக்காக பண்ணது டாக்டர் விக்னேஷ்ன்றவர். அப்படியே ரொம்ப கியூட்டா இருக்கு. தேங்க்யூ.
ஸோ முதல்ல உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. யூஸ்வலாக யாராவது பேர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட்டு கொண்டு வந்திருப்பேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். சரத்குமார் சார். சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லவ் டுடேல வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுலேருந்து நான் உங்கள் கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்மிங் பர்சன்ஸ் I've ever seen. நான் வந்து அவரை செட்டில் வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டாக போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்புறமா வந்து விக்கிபீடியா இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல. ஸோ அப்புறம் என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசில் வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ சார் நீங்கள் 170 ஃபில்ம்ஸ் மேலே பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்து மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க. இந்த லவ் டுடே பண்ணும்போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை உடச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது. ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன். மணங்கான் டீம்கிட்ட பேசினேன், என்னென்ன ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல. அப்போத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார், இந்த படத்துக்கு மமிதா பற்றி பேசியிருக்கேன்னு. நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை. எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார். எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இவங்களோட ரொம்ப ஒர்க் பண்ணேன்னு வந்து ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இது காமெடி பண்ணோம், எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் மமிதா இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடே இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபார்மர். நேஹா ஷெட்டி வந்திருக்காங்களா இல்லையா? சரி, ஓகே, சேடு. பட் ஸ்டில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காமெடி பேஸ் இருக்கிற கேரக்டர் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா வந்து எங்கன்னா ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினச்சி. அது அவங்க சுற்றி குத்தம் இல்லை, அது கரெக்டான வருத்தம் தான். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி டிஞ்ச் இருக்கிற கேரக்டரை ரொம்ப மாசாக அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க இன்னும் தமிழில் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்தது சத்யா, அவரோட டேட்டே கிடைக்கல, தெலுங்கு ஆக்டர். பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிராவிடும் வரல என்னங்க. சரி, டிராவிடோட நான் வந்து பெரிய ஃபேன், பரிதாபங்களோட பெரிய ஃபேன்னு. நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்களை மாதிரியும் தான் நானும் பெரிய ஃபேனு. ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட கால் அடிச்சிருவேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தி வந்து டிராவிட் போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே நான் செம்ம ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு டைமும் அவர் இந்த லேடிஸ் கெட்டப்பு இதெல்லாம் போடும் போது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு டிராவிடோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அண்ட் அடுத்து ஹித்துவும் இங்கே இல்லை. ஹித்து வந்து ஒரு பெரிய அவர் ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் ஹீரோங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, காமெடியெல்லாம் பிரிக்கிறாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நடிப்பாருன்னு. ஒரு படம் முடியும் போது எப்போவுமே எல்லாம் ஹாப்பி மெமரிஸாக முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் எனக்கு ஹித்துவை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சேட் மெமரி தான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் அப்போ வந்து நான் தெரியாமல் அவரை அடிச்சிட்டேன். டேரக்டர் தெரியுமான்னு தெரியல, ஸோ தெரியாமல் வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். அவருக்கு வலிக்குதுன்னு தெரியாமல் சிரிச்சிட்டேன்.
அது ஃபர்ஸ்ட்லேருந்து கில்ட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ அவரை பார்த்தாலும் சாரி சொல்கிறது கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா ஒருத்தரை தெரியாமல் காயப்படுத்திடா மன்னிச்சிருவாங்க. ஆனால் வழியில் இருக்கிறவனை பார்த்து சிரிச்சா மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப சாரி ரிது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்யூ. ரோஹிணி மேம் திரும்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வினோதினி மேம், அப்புறம் ஒரு குட்டி குழந்தை பார்ப்பீங்க படத்தில், அழுது என்ன சாவிச்சிச்சு, அழுதுகினே இருக்கும் நடிக்கும் போது, ஐயோ. ஆனால் ஓகே கியூட், சரி. அதுக்கப்புறம் பெசநகர் ரவி, பாட்டி தாத்தாலாம் ஒரு பட்டாளமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உமா கொடுத்த ஒரு நாய், தேங்க்யூ ஸோ மச் என் உமாவை எடுத்துக்கினதுக்கு. அதுக்கப்புறம் டூட் கேங் மெம்பர்ஸில் வந்து நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடுங்க. நீங்கள் அந்த படம் பார்க்கும் போது அவங்க இன்னும் பெருசாக போகணுன்னு நான் ரொம்ப மனமார வந்து விஷ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் க்ரூ எப்பவுமே நான் வந்து டேரக்டர் வந்து லாஸ்ட்டாக சொல்லுவேன். ஆனால் இந்த டைம் இந்த மொத்த ஸ்டோரியுமே நான் இங்கே டேரக்டர் கிட்டேருந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ஜாலியாக பேசலான்னு இருந்தேன், ஆனால் அவர் பேசுனது பார்த்து எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு, ஏன்னு வரேன். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து லவ் டுடே படம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சிது. கதை வந்தால் என்ன சொல்லுவேன், சினாப்சிஸ் கதை சுருக்கம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அந்த மாதிரி தான் டூடோட சினாப்சிஸ் வந்துச்சு, படித்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ தான் லவ் டுடே பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் எல்ஐகேவும் அப்போது பண்ணியிருந்தேன். இன்னும் டிராகன் அக்செப்ட் பண்ணல. ஆமாம், டிராகன் இன்னும் முடிவாகலை. அப்போது டூட் பார்த்தா திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா, அப்புறம் ஹீரோ வேற இந்த மாதிரிலாம் பண்ணுறானே, நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுங்க மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன். சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திருப்பி வேற ஒரு இடத்துலேருந்து கால் வரும். கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணுமா. இல்லைங்க நான் ஏற்கனவே அந்த கதை கேட்டு பார்த்துட்டேன் இல்லைன்னு. திரும்ப அதுக்கப்புறம் வேற கீர்த்தின்னு ஒரு பையன், திரும்ப எங்கன்னா பண்ணும் கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன விடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தா மைத்ரி ஆஃபீஸ்லேருந்து ரவி சார் வந்து கால் பண்ணாரு. பிரதீப், ஐ ஹர்ட் அ ரியலி நைஸ் ஸ்டோரி. சொல்லுங்க சார். என்ன இல்லை கீர்த்தின்னு ஒரு பையன். சார் சொல்லுங்க சார். இல்லை அவர் வந்து நீங்கள் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. சரி நான் சொல்லலை, நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன், ஐ மீன் படிச்சிருந்தேன் அப்படின்னு. சரி மைத்ரி வேற பெரிய பெத்த ப்ரொடியூசர், கேட்டுருவோம். ஸோ வந்து கூப்பிட்டேன். எனக்கு அதை தாண்டி என்னன்னா, என்னடா நம்ம வேணான்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்தன் சொல்றானே, யாரா அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சரி கூடுவோன்னு சொல்லிட்டு வந்தா தினுசா ஒரு கேரக்டர் வருது. இந்த சட்டெல்லாம் வந்து போட்டுட்டு அந்த பட்டன் கூட இது வரைக்கும் இந்த லூஸா ரெண்டு கையும் இந்த மாதிரி வந்து அவுத்து விட்டுட்டு ஒரு இப்படி இந்த மாதிரி வந்து நிக்கிறான். அதுதான் ஓகே சொன்ன உடனே கீர்த்தி சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் வேற சொல்லிட்டு உட்காந்தாரு. உட்காந்து நான் வந்து கேட்குறேன், ஏன் ஒய் மீ அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ப்ரோ நான் வந்து லவ் டுடே படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கதை வச்சிருந்தேன், அது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும், நான் படம் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து மாற்றினேன் அப்படின்னாரு. எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றினீங்களா? இதை நம்பலாமா நம்பக்கூடாதா? இவனை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்பி ஏமாந்தா அப்புறமா சோகமா இருக்கும். சரி நம்புனா இப்போ சந்தோஷமா இருக்கும், நம்பி தொலைவோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. சீன் பை சீன், டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டாரு. நான் வந்து திரிச்சிட்டேங்க உண்மையா. இந்த கதை நரேஷன் முடிச்சிட்ட பிறகு ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட், அதே தான் லவ் ஸ்டோரி இப்போ திரும்ப 2 படத்துக்கு இது பண்ணிட்டு பண்ணணுமா அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இல்லைங்க அப்புறம் பண்ணலாம், உங்களுக்கு திரும்ப நான் எதாவது பண்ணுற டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அவ்வளோதான் முடிச்சிட்டோம், இவரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்.
விட்டுட்டு அடுத்த நாள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்துட்டாருங்க. ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து திரும்ப வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை அப்படின்னு வந்து என்கிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு அப்போ அவ்வளோவா புரியல. இது வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இருந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது இல்லை சார் நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. ஒரு 4-5-6 மாதம் அப்படியே போச்சு. ஆனால் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு கதை. எந்த ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் வந்து சில நேரத்தில் கனவுலலாம் வரும் சில டைலாக்ஸ். ஸோ திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சிட்டு ரமேஷ் என்னோட ஆளினால் அவர்கிட்ட வந்து சொன்னேன், அவர் டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க, ப்ரோ அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணிட்டாரா, இருந்தாலும் உங்களை மீட் பண்ணணும்னு கேட்குறாரு. சரி வர சொல்லுங்க சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு சொன்னாங்க, ப்ரோ இந்த ஒன்று ஓகே பண்ணிட்டேன்னா பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அப்படின்னாரு. ஓகே சார் சொல்லிட்டு போனார். போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க. வந்துட்டு ப்ரோ அது கொஞ்சம் தள்ளி தான் போகுது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனாலும் எனக்கு அந்த சின்ன டவுட் இருந்துச்சு, ப்ரோ இந்த ஹீரோ இப்படிலாம் பண்ணுறாரு, இதெல்லாம் ஓகேவா, என்னை வச்சு காமெடி பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போது கீர்த்தி சொன்னார், ப்ரோ என்னை நம்புங்க அப்படின்னா. எனக்கு கோமாளி டைமில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த அந்த அவரோட எஃபர்ட், அவரோட பர்சியவரன்ஸ், அவரோட ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அதுக்கான என்ன முயற்சி வேணா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு போற எக்ஸ்டென்ட் இருக்குல்ல, அதை நான் வந்து கீர்த்தி கிட்ட பார்த்தேன். அண்ட் அவ்வளோ சின்சியாரிட்டி, நான் எதுக்கு இந்த பையனை நம்பலாம் அப்படின்னு தோணிச்சு. நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். அன்னிக்கே எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆனால் அப்போ நான் சொல்லலை. அன்னிலேருந்தே நான் அவர் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அவர் அப்படி தான் நடத்துறணும். என் சைட்லேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மற்றவங்களுக்கு இருக்காமல் கூட போகலாம், அதனால. ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நான் உங்கள் தம்பியாக தான் பார்க்குறேன். ஸோ என்னன்னா ஷூட்டிங் ஆரம்பித்த முன்னே என்னோட நம்பிக்கை வந்து தப்பில்லை அப்படின்னு தோணுச்சு. எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ், கொலாபரேட்டிவ் டைலாக் சென்ஸ் வந்து நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு டைலாக்ஸ்லாம் எழுதி தரீங்களா, என்ன ஸ்வீட்டாக ஓகேன்னுலாம் சொன்னார். ஸோ அந்த லெவலுக்கு டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே சொல்லிக்க போகிறேன், நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு வர போகிறாங்க. யா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அவங்கள பற்றி என்னென்னமோ நினச்சிருப்போம். ஆனால் அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவோ, அண்ணனாவோ, தங்கச்சியாவோ, லவ்வராவோ, பொண்டாட்டியாவோ, புருஷனாவோ இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க. இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் தான் வைரல் ஆகும். ஸோ நானே சொல்லிடுறேன். ஸோ எஸ் கீர்த்தி. அடுத்து என்ன லிஸ்ட் படி ப்ரொடியூசராக தான் இருக்கும் வந்து சார். இவங்க வந்து ஒரு இந்த பாஷா மாதிரி தான். இவங்க வந்து இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் காமிச்சிக்கிறது அப்படி எதுவுமே இல்லை. மாணிக்கம் மாதிரியே இருப்பாங்க. சார் நீங்கள் பாஷான்னு எங்களுக்கு தெரியும், ஏன் மாணிக்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுறீங்க? நிறைய இருக்கும்ல சார், அந்த மாதிரி தான் நானே இருப்பேன். ஸோ வந்து ஆனால் அவ்வளோ ஹம்பிள் மேக்ஸ். நம்ம ஒரு ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு கதை அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை நடத்த வைக்கிறதுக்கு, அதை நல்லபடியாக உருவாக்குறதுக்கு என்ன எக்ஸ்டென்ட் வேணா போனாங்க. ரவி சார் அண்ட் நவீன் சார், ஒன் ஆஃப் த பேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் I've ever seen. நான் இதை சொல்லாமன்னு தெரியல, எனக்கு ஆக்சுவலாக ஃபவுசின்னு ஒரு படத்தோட லைட்டாக கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சாங்க. பிரபாஸ் சார் படம் வரப்போது, நீங்களாம் பார்ப்பீங்க. வாட் அ பேஷன், எக்ஸ்ட்ராடினரி சார். அண்ட்
தப்பாக சொல்லிட்டேனா சார்? வெளியே சொல்லக்கூடாதா? சாரி சார். ஸோ எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனில் சார் எங்கே வைல்டு ஃபயர் காணோம். சரி. ஸோ அண்ட் ஏஜிஎஸ் சினிமாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சார் சாரி சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் வந்து கீர்த்தி, அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஆனால் எனக்கு பயங்கர ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இருந்துட்டு நான் வந்து அப்போது இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பையனை எப்படின்னா டேரக்டர் ஆக்கியே ஆவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனார். அது இன்னுமே அதுதான் அவரோட ஒரு டெபியூட்டன்ட் பேக் பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி சார். அண்ட் ஏஜிஎஸ் என்னோட ஹேட்ரிக். ஐஸ்வர்யா மேம், அர்ச்சனா மேம் வரலையா? மிஸ் பண்ணுன்னு சொல்லுங்க. அகோரம் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட். என்ன எவ்வளோ லக்கி பாருங்க, இந்த சைடில் ஒரு பிக் ப்ரொடியூசர், இந்த சைடில் ஒரு பிக் ப்ரொடியூசர். ஸோ த்ரூ அவுட் ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டாக போயிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து போகும்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் CEO Cherry sir, thank you. And DI Mango Post, thank you. And lyricist விவேக் சார், உங்களோட ஒர்க் பண்ணணும்னு உங்கள் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும்னு இருந்தேன், இந்த டைமில் அமைஞ்சிருச்சு. இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. பால்டப்பா, நான் வந்து யப்பா நான் ஆக்சுவலாக ஊரும் பிளேட் வந்து பால்டப்பா எழுதுனாங்க. நடுவில் இந்த அலையவ கலையவ இதெல்லாம் இருக்குல்ல, மோஸ்ட்டாக அவர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோனாக இருந்துச்சு அது. அவருக்கு அது பயங்கர இம்ப்ரெசிவ் ஒர்க். தேங்க்யூ பால்டப்பா. அண்ட் அதேஷ் கிருஷ்ணா அண்ட் செம்வி. இதில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஜாக்கி ஜான் மந்திரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யுமோ பபி போ, யுமோ பபி போ. ஆமாம். ஸோ அது வந்து அந்த ஐடியா வந்து செம்வி தான் கொடுத்தாங்கன்னு வந்து எனக்கு கேள்விப்பட்டேன். யா ஸோ வந்து வெரி வெரி நைஸ் ஐடியா. அண்ட் டிப்பு சார், நல்லா இருப்போ, சூப்பர் சார். அண்ட் திஸ் சாங் இஸ் அண்டர் ரேட்டட் பட் ஸ்டில் பார்ப்பீங்க, படம் ஹிட் ஆகிட்ட பிறகு இன்னும் அடிச்சு தூக்கும். ஸோ தேங்க்யூ மோஹித் சௌஹான் சார், சாய் அபியங்கர் சார், ஸ்மிருதி, பால்டப்பா, தீப்தி சுரேஷ், பெபுமிகா அண்ட் அனுஷா. என் ஆட வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ. அண்ட் ஸ்டண்ட் வந்து யானிக் பென் அண்ட் தினேஷ் சுப்ராயன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டண்ட்ஸ் இருக்குது. அண்ட் என்னோட சேஃப்டி ரொம்ப என்ஷூர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஒன் டேக் அண்ட் கொஞ்சம் ரிஸ்கி ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி நிகேத் பூமி ப்ரோ, ஒரு தடவை மிஸ் ஆச்சு, ஆனால் 2 தடவை பண்ணிட்டோம். லவ் டுடே ட்ரை பண்ணேன், நடக்கலை. ஆனால் இப்போது அதுக்கு சேர்த்து வச்சு டிராகன் டூடுன்னு தொடர்ந்து பண்ணியிருக்கோம். நான் சொல்கிற மாதிரி யூஆர் அன் வெரி ரேர் காம்பினேஷன் ஆஃப் அ டேலண்ட் அண்ட் ஜென்டில்மேன். திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அது ரொம்ப கஷ்டம். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அண்ட் பரத் எடிட்டர், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இந்த மூவி. ட்ரெய்லர் தெரிச்சிட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் சாய் அபியங்கர், மடிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் பேச டைம். ஸோ கட்சி சேரன்னு ஒரு பாட்டு வந்திருந்தது. அப்போ திரும்புகிற இடம்லாம் அந்த பாட்டு தான், அப்புறம் ஸ்டெப்பு தான். ஸோ இது போயிட்டே இருந்துச்சு. அப்போது கீர்த்தி வந்து கேட்டார், யார் மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னு சேர்க்கும் போது நான் சொன்னேன், சாயின்னு ஒரு அந்த கட்சி சேர பையன் எப்படி அப்படின்னு சொன்னோம். அப்போது ஆமாம் இல்லை ப்ரோ, நல்ல டேலண்டாக தான் இருக்கிற மாதிரி. இல்லை, நான் போகிறேன், பாட்டு போட்டாலே பயங்கரமாக கத்துறாங்க. நீங்கள் போய் ஒரு தடவை கேட்குறீங்களா, ஒரு தடவை மீட் பண்ணுறீங்களா, ஒரு பேங்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை உங்களுக்கு போகலனாலும் ஓகே, எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் சும்மா போகிறேன், இல்லை அப்புறமா கூட நான் ஒர்க் பண்ணிப்பேன், நான் போயிட்டு அவரோட பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே, இல்லை ப்ரோ நான் போய் மீட் பண்ணுறேன், நான் எல்லாம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு அடுத்த நாள் வந்தார். வந்துட்டு ப்ரோ ஆசை கூடன்னு ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ ஹிட் ஆகும்லாம் தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே, 2 நாள் ஆச்சு, பாட்டு வெளியே வந்துச்சு, ஸ்மாஷ்.
ஸோ எல்லா சைட்லேயும் வந்து ஆசை கூட போயிட்டே இருந்துச்சு. அப்படியே அமுக்குங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அமுக்கணும். அமுக்கி திரும்பி பார்த்தா பின்னாடி 8 பேர் லைன்ல நிக்கிறாங்க. இந்த டைரக்டர், அந்த டைரக்டர், அந்த ஹீரோ, இந்த ஹீரோன்னு ஓவர் நைட் லைக் எல்லாரும் தே வாண்ட் டு ஒர்க் வித் சாய் அபியங்கர். அண்ட் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், த நெக்ஸ்ட் பிக் திங். யா ஸோ ரொம்ப நல்ல பாட்டு. நான் சொல்லணும்னு இல்லை, ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிசப்ஷன் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை பாட வச்சதுக்கு, ஆக்சுவலாக எனக்கு பாடணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க. ஆமாம், நான் வந்து என்ன பண்ணுவேன், லிரிக்ஸ்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணும் போது நான் லிரிக்ஸ்லாம் எழுதி அனுப்பும் போது பாடி அனுப்புவேன். ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா, பிரதீப்பே நல்லா பாடுறானே, ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அனுப்புவேன். ஆனால் அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமா, அந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமான்னு. சரி, ஆசையை குழி தோண்டி மண்ணில் புதைச்சிட்டேன். சரி, நமக்கு வராது. சரி, இது நடந்தால் யாருக்கு லாபம்? யாருக்கும் லாபம் இல்லை. யாருக்குன்னா யூஸ் இருக்கா? உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சுயநலவாதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசையை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன். குழி தோண்டி புதைச்சதுலேருந்து அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி. 2 பேரும் அட் அ டைம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடா வேவ் பண்ணேன். உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. ஆனா நம்ம ஹாப்பினஸ் எங்க காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பாடி சரியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாத்துறதுக்கு வாய்ஸ் கஷ்டமாயிடும். சரி, அவ்வளோ சந்தோஷம்லாம் பட்டாரு, இப்போ அவரை கூப்பிட்டு நீங்க உங்க வாய்ஸ் நல்லா இல்லை மாத்திடலாம் அப்படின்னு சொன்னா சோகப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காமா வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போனால் அவ்வளோ ஸ்வீட்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன வேணும், ஏன்னா நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது ஒரு ஸ்வீட்டான டீச்சரும் நல்லா பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிற பிரின்சிபலும் இருந்தாலே போதுமே. ஸோ ஜாலியாக அந்த 4 மணி நேரத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணேன். பயங்கரமாக இருந்துச்சு, டோப்பமைன் ஹிட்டு. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தேங்க்யூ for giving me this opportunity, Sai and Kirti. Art director வந்து PL Subendran, thank you for coordinating everything. பீஸ்ஃபுல்லாக போச்சு. லதா நாயுடு, the production designer of this film. உங்களோட நிக்கத்தோட காம்போ பயங்கரம். இந்த அவருக்கு விஷுவல்ஸ்க்கு தேவையானது நீங்கள் பண்ணுறதும் அண்ட் டேரக்டருக்கு, அண்ட் it has a quirky touch to everything. எனக்கு அது ரொம்ப ரியலாகவும் இருந்துச்சு, கோக்கியாகவும் இருந்துச்சு. அண்ட் டப்பஸ் நாயக், என்னோட ஆஸ்தான சவுண்ட் மிக்சர், இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். சவுண்ட் இன்ஜினியரிங் ராஜேஷ் கண்ணன். போஸ்டர் வியாக்கி, ஆக்சுவலாக ஒரு நியூ டேலண்ட், இப்போ புதுசாக வந்துட்டு இருக்காரு. பயங்கரமாக இருக்குது போஸ்டர்ஸ் எல்லாம், எக்ஸ்ட்ராடினரி, லாங் வே டு கோ. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா ராமசாமி, அவங்க வந்து டேரக்டரும் அவங்களும் சேர்ந்து டேரக்டர் மாதிரி என்ன ஆக்கிட்டாங்க. சட்டை வெள்ளை எல்லாமே பட்டன்லாம் ஊற்று விட்டு லூஸ் ஆக்கி ஒரு கூலாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. எனக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. தேங்க்யூ. என்னோட பிஆர்ஓஸ் சுரேஷ் சந்திரா சார், கோமாளிக்கு அப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். அண்ட் சதீஷ் தொடர்ந்து என் கூட இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோட டீம், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பவித்ரா, தேங்க்யூ. அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஷரண் எம்எஸ். அப்புறம் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங் பில்லர், என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சேகர், அவர் இங்கே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஆல் இன் ஆல் ரமேஷ், தேங்க்யூ. அண்ட் ஸ்டில்ஸ் தினேஷ், திங்க் மியூசிக் மகேஷ், மணி, யூ பீன் அ கிரேட் சப்போர்ட் டு திஸ் ஃபில்ம். நெட்ஃப்ளிக்ஸ் அபிஷேக், சுதர்ஷன், தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ, த்ரூ அவுட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் சேட்டலைட் பார்ட்னர் ஜி, ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன், தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஒரு படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த படத்துக்கும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ், தெரிக்கிறீங்க, தெரிச்சு தள்ளுறீங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். நாய் மீம்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோ எடிட்டர்ஸ், அலையவ கலையவ போட்டு போய்கிட்டே இருக்கு, தெரிக்க விட்றீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் படத்தை பற்றி வந்துடுறேன்.
ஆ ரொம்ப சிம்பிள் தான், சின்னது தான். இது படம் வந்து ஒரு தீபாவளி படம். ஜாலியாக இருக்கும், காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்துருப்போம். அதை தாண்டி ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் இருக்குங்க. டைரக்டர் வந்து ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இது ரிலேட்டபிளாக இருக்குமானா ரிலேட்டபிளாக இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்தி வச்சு அதுலேருந்து சந்தோஷப்படுற எல்லாருக்குமே இது ரிலேட்டபிளாக இருக்கும் இந்த படம். டூட் வந்து அதுதான், ஒரு கூலான கேரக்டர். மற்றவன் சந்தோஷத்துலேருந்து அவன் சந்தோஷப்படுறவன். ஸோ பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்னோட ஃபேன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் இல்லாமல் நான் இல்லைங்க, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. இப்போ இந்த டைம் தீபாவளிக்கு இந்த படம் வருது. ஒரு தீபாவளியிலையும் நான் போய் ஒரு படம் பார்ப்பேன். எல்லாருமே தமிழ்நாட்டில் அது ஒரு கலாச்சாரம். ஏதாவது தீபாவளிக்கு ஒரு படம் பார்த்தே ஆகணும். பட்டாசு வெடிக்கிறோம், படம் பார்ப்போம். இந்த வருஷம் நீங்கள் உங்களோட நான் இந்த தீபாவளியை கொண்டாடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனான மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்கு. பட்டாசு வெடிப்பீங்க, போய் படம் பார்ப்பீங்கன்ற போது ஏதோ உங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த பெரிய இடத்த எனக்கு கொடுத்ததுக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.